Hi to all, நான் உங்கள் நண்பன் விக்னேஷ் பேசுகிறேன். எனக்கு இந்த வீடியோவில் ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி சொல்ல போகிறேன். அந்த ஸ்டோரி கேட்கும்போது இந்த ஸ்டோரியாக ஏற்கனவே நான் சினிமாவில் பார்த்துருக்கேன் அப்படின்னு நீங்களாம் சொல்லுவீங்க. நிறைய சினிமா கதைகள் நம்மளாம் பார்க்கும்போது இந்த கதைகள்லாம் கண்டிப்பாக சினிமாவில் மட்டும் தான் இருக்கும், ரியல் லைஃப்பில் இருக்கவே இருக்க நிறைய பேர் நீங்கள் சொல்லிட்டு இருப்போம். பட் இப்படிப்பட்ட ஒரு ஸ்டோரி ரியல் லைஃப்பில் நடந்திருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். பிகாஸ் நான் அப்படிப்பட்ட ஒரு ஸ்டோரி உங்களுக்கு சொல்ல போகிறேன். இது ரியலாக ஒரு 2 ஃபேமிலிக்கு நடந்த ஸ்டோரி. இந்த ஸ்டோரி கேட்கும்போது நீங்களே ஆச்சரியப்படுவீங்க, பரவாயில்ல இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கான்ட்டு. என்னன்னு பார்த்தோம்னா 2 பெண் குழந்தை பிறக்குது ஒரு 2 பேரண்ட்ஸ்க்கு ஒரே ஹாஸ்பிட்டலில். அண்ட் அங்கே ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிறவங்க ஒரு சின்ன கவனம் குறைச்சல்னால அந்த குழந்தைங்களை மாறி பேரண்ட்ஸ்ட்டு போயிடுறாங்க. அப்படி போய் அந்த குழந்தைங்க தனித்தனியாக ஒரு ஊரில் தனித்தனியாக இடத்துல வளர்கிறாங்க. கொஞ்ச நாள் போக போக ஒரு பேரண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு அப்பா என்ன பண்ணுறாங்க, தன் குழந்தைய பார்த்துக்கிட்டே இருக்கான். தன் குழந்தைய ஒரு சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸில் என்ன ஆகுதுன்னா அவருக்கு டிசப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டே இருக்கு. இது என்ன கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணிக்கிட்டே இருக்கு, இதோட தோற்றமும் நம்ம வீட்டில் 2 சாயல்லே இல்லையேன்னு சொல்லி அதை பார்த்துட்டு இருக்கும்போது டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணுறாரு. அப்படி டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணும்போது அவருக்கு பெரிய ஷாக்கிங் என்னன்னு பார்த்துக்கும்போது அந்த குழந்தை தன்னோட குழந்தைய இல்லைன்னு சொல்லி அவருக்கு தெரிய வருது. அதுக்கப்புறம் வீட்டில் போய் சண்டை போடுறாரு, தன் ஒய்ஃபை விட்டு பிரிஞ்சு போயிடுறாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, தன் ஒய்ஃப் என்ன பண்ணுறாங்கன்னா, தான் ஸ்கூலில் போய் தன் பொண்ணை சேர்க்குறாங்க. தன் பொண்ணு ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கு. அதுக்கப்புறம் தன் ஹஸ்பண்ட் விட்டுட்டு போனதுக்கப்புறம் வேறு நல்ல ஸ்கூலில் போய் சேர்க்கலாம் அப்படி சொல்லி முடிவு பண்ண போகுது. அந்த ஏற்கனவே தான் கூட ஒரு குழந்தை பிறந்துச்சு பார்த்தீங்களா ஹாஸ்பிட்டலில், அந்த குழந்தை படிக்கிற ஸ்கூல்லே இந்த குழந்தைய போய் சேர்க்குறாங்க. 2 குழந்தை என்ன ஆகுது தெரியுமா, ஒரு மேஜிக் மாதிரி சரியா, 2 குழந்தையுமே கரெக்டாக மீட் பண்ணுற அதே ஸ்கூலில் 2 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆகுறாங்க. 2 பேரண்ட்ஸும் மீட் பண்ணுறாங்க. ஒரு பக்கம் ஒய்ஃப், அங்கே அம்மா இருக்காங்களா, அம்மா தனியாக அம்மா மட்டும் இருக்கிற குழந்தை, அவங்களும் ஒரு பக்கம் அப்பா அம்மா இருக்கிற ஃபேமிலி இருக்குல்ல, இந்த 2 ஃபேமிலி மீட் பண்ணுறாங்க. தான் பொண்ணோட பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்ணுறாங்க. இந்த ஃபேமிலியை இன்வைட் பண்ணும்போது இவங்க எல்லாருமே என்ன செய்கிறாங்க, அந்த பொண்ணோட பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்க. அப்படி போகும்போது தன்னோட இயல்பு இருக்குது பார்த்தீங்களா, என்னோட ஹஸ்பண்ட் இது இருக்குது, என்னோட ஒய்ஃப்ட்டு இது இருக்குது சொல்கிறது அது ஆப்போசிட்டில் இருக்க ஃபேமிலியில் இருக்க அந்த குழந்தைகிட்ட பார்க்குறாங்க. இப்படி பார்க்கும்போது அவங்களுக்கே ஒரு சின்ன டவுட் வருது. இதே மாதிரி அந்த சைடு இருக்காங்க பார்த்தீங்களா, ஹஸ்பண்ட் பிரிஞ்சு இருக்க ஒரு அம்மா இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க தன்னோட கேரக்டராக தன் ஹஸ்பண்ட் இருக்க கேரக்டர் இன்னொரு சைடில் இருக்க பொண்ணுகிட்ட பார்க்குறாங்க. இப்படி பார்த்து டவுட் ஆகுறாங்க. என்ன பண்ணுறாங்க, டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணுறாங்க. அப்படி டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணும்போது அவங்களுக்கு பெரிய விஷயம் ஷாக்கிங்கான விஷயம் தெரிய வருது. என்னன்னு பார்த்தோம்னா, தான் ஆப்போசிட்டில் இருக்க குழந்தைங்க தன்னோட ஒரிஜினல் குழந்தைங்க விஷயம் தெரிய வருது. அப்புறம் இத்தனை நாள் வளர்த்த குழந்தை தன்னோட குழந்தை இல்லை அப்படின்னு விஷயத்தை தெரிய வரும்போது ரொம்ப பெரிய ஷாக்கிங் ஆகுது. அதுக்கப்புறம் விட்டுட்டு போன ஹஸ்பண்ட் திரும்பி வர்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இவ்வளோ நாள் வளர்த்தாச்சு, இனிமேல் நம்ம பிரிஞ்சு இருக்க முடியாதுன்னு சொல்லி அவங்கெல்லாம் ஒரே ஃபேமிலியாக இருந்து தன் லைஃப்பை ஜாலியாக கொண்டு போகிறாங்க. இந்த ஸ்டோரி கேட்கும்போது நிறைய பேர் என்னடா இதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லி நீங்களாம் கேட்டுட்டு இருப்பீங்க. இது உண்மையில் நடந்த கதை. ஹாங்காங்கில் ஒரு ஃபேமிலிக்கு நடந்த கதை. அங்கே ஒரு ஹாஸ்பிட்டலில் இந்த விஷயம் நடந்திருக்கு. அண்ட் இந்த கதையை அங்கே இருக்க நியூஸ் பேப்பர்லாம் போட்டுருந்துருக்காங்க. அண்ட் இந்த கதையெல்லாம் கேட்கும்போது சினிமாவில் பார்த்த விஷயத்தை எப்படி நிஜத்தில் நடந்திருக்கு. நம்ம தமிழ் சினிமாவில் இது வச்சு தான் நிறைய கதைகள்லாம் நம்ம எடுத்திருக்கோம், பார்த்துருக்கோம், செஞ்சுருக்கோம். அண்ட் அப்படிப்பட்ட விஷயம் இன்றைக்கி எங்கேயோ வெளிநாட்டில் ஏதோ ஒரு இடத்துல நடந்திருக்கு கேட்கும்போது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஓகே, இதே மாதிரி நல்ல ஸ்டோரியில் அடுத்து உங்களை சந்திக்கிறேன். அதே வரைக்கும் பை டு ஆல்.